அப்போ யார் உண்மையான சீசன் அப்படின்னு சொன்னோன்னா எல்லாரும் ஒரு விதமான விளக்கங்களை கொடுப்போம். என்ன கொடுப்போம்? எல்லாத்தையும் என்னெல்லாம் வேதாகமத்தில் ஆண்டவர் வெறுத்து ஒதுக்க வேண்டும் என்று சொல்லியிருக்கிறாரோ அதை எல்லாத்தையும் யார் வெறுத்து ஒதுக்குறாங்களோ அவங்க தான் என்ன செய்வாங்க? அவங்க தான் உண்மையான சீசன், ஆண்டவருக்கான சீசன் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போ அந்த வேதாகமம் நமக்கு அதுதான் கற்றுக் கொடுக்குறது. லூக்கா 14வது அதிகாரம் 26வது வசனம். லூக்கா 14:26 யாதொருவன் என்னிடத்தில் வந்து தன் தகப்பனையும் தாயையும் மனைவியையும் பிள்ளைகளையும் சகோதரரையும் சகோதரிகளையும் தன் ஜீவனையும் வெறுக்காவிட்டால் எனக்கு சீசனாய் இருக்க மாட்டான். அப்போ இந்த வசனம் எவைகளெல்லாம் வெறுக்க வேண்டும் என்று ஒரு பட்டியல் கொடுத்துருக்குல்ல. இந்த பட்டியல் மாத்திரம் அல்ல, இப்போ நிறைய எல்லா ஆண்டவருக்கு சீசனாக இருக்கணும்னா இதில் கொடுத்துருக்கிற எல்லாத்தையும் வெறுக்கணும் அப்படின்னு சொல்லி, வெறுக்கலை அப்படின்னா அவன் சீசன் இல்லை அப்படின்னு ஆண்டவர் கிறிஸ்து சொல்லியிருக்கிறாரு. எவையெல்லாம் வெறுக்க வேண்டும் என்ற பட்டியல் அல்ல சீசத்துவம், ஆனால் எல்லாத்தையும் எவைகள் எல்லாம்னா எல்லாத்தையுமே அவன் வெறுத்து விடுவதற்கு எப்பொழுதும் மகிழ்ச்சி. அதை வெறுக்கணும்ல, அதுக்கு ஆயத்தமாக இருக்கணும்.